தமிழாலும் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ் வருவாய திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. இனி சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன, ஏனெனில் அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இந்த 3ஆம் ஞாயிறில் சமாரிய பெண்ணின் வழியாக நம் வாழ்விற்கான சிறந்த பாடத்தை கற்பிக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளில் மகளிர் தினத்தை நாம் சிறப்பிக்கின்றோம். நல்ல மகளாக, ஒரு மனைவியாக, தாயாக அதிகமான தியாகம் செய்து உடல் உழைப்பை தந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கின்ற, அனைத்து விதமான செயல்களிலும் உடனிருப்பை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான கொடைதான் பெண். நமக்கு துணையாக இருக்கின்ற இந்த பெண்களை இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நினைத்து பார்ப்போம். அது நம் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய மகளாக இருக்கலாம். எல்லாம் கடவுள் நமக்கு தந்த கொடை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் சிறப்பாக அவர்களுக்காக, அவர்களின் உடல் உள்ள நலனுக்காக, கடவுள் அவர்களை தந்த கொடைக்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாய் நினைவு கூர்ந்து செபிப்போம். மேலும் சமாரிய பெண்ணின் வழியாக கடவுள் நமக்கு கற்பிக்கிற சிறந்த பாடத்தை நம் வாழ்வின் பாடமாக ஏற்று, கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக, மீட்பராக ஏற்று நிலை வாழ்வை பெறுகின்ற உரிமையுடைய மக்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். இந்த திருப்பலியின் அருட்கொடைகளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதி அடித்து உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிவாவிலும் பாலினத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம்.
இந்நிலை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 5 முதல் 15 வரை, 19 முதல் 26 வரை, 39 மற்றும் 40 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தன் மகன் யோசேப்புவுக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் ஜெருசலேமில் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்தும் வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம்,
கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் நீ செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு கொடையாக எண்ணி நன்றி கூறுகிற இவ்வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறது. அப்பா, நன்றி ராஜா. இயேசு தெய்வமே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களின் தொழில் வியாபார முயற்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்திக்கிற மனிதர்களில் அன்பு, அமைதி, சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இயேசு தெய்வமே, நீரின்றி ஒரு அணுவும் அசையாது. நீர் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் வறண்ட நிலம் போல, ஒரு பதரை போல என் வாழ்க்கை மாறிவிடுகிறது. நீர் என்னோடு இருக்கிறீர் என்றால், இயேசு தெய்வமே, திராட்சை செடியோடு இணைந்துள்ள அந்த கிளைகளைப் போல பலன் தருகிறவர்களாக 30, 60, 100 மடங்கான பலனை தருகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இயேசுவே, நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமது இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்க எங்கள் மனங்களை திறக்கவும், எங்கள் செவிகளை திறக்கவும், அதன் வழியாய் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன். ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, பெண்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இன்றைக்கு அகில உலக மகளிர் தினத்தை சிறப்பித்து கொண்டாடுகிறோம். நம் குடும்பங்களில் கூட பெண்கள் இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது போல ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக, சகோதரியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு அவர்களுக்காக நன்றி சொல்வோம். அவர்களின் தியாகத்தை அங்கீகரிப்போம். அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம். அவர்களின் உடனிருப்பை எப்பொழுதுமே பலமாக உணருவோம். இன்றைக்கு பல சாதனைகளை படைத்துக் கொண்டு தடைகளையெல்லாம் உடைத்து, தாழ்வு மனப்பான்மைகளையெல்லாம் களைந்து, இந்த சமூகம் கற்பிக்கின்ற ஏற்ற தாழ்வுகளையெல்லாம் கடந்து இன்றைக்கு பல பெண்கள் துடிப்புள்ள, வீரமிக்க, துணிவுமிக்க சாதனையாளர்களாக இந்த உலகத்திலே சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா பெண்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி இந்த திருப்பலியில் சிறப்பாக அவர்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகளிர் தின
வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் வாழ்க்கையிலும் பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பெற்றெடுத்தது ஒரு பெண். தூய்மையானவளாக, இறைவனுக்கு உகந்தவராக, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவராக அன்னை மரியாள் இருந்தார். அதனால்தான் இறைமகன் இயேசுவே ஒரு தாயின் கருவில் உருவாகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய பணி வாழ்வில் அவரோடு உடனிருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள் மார்த்தா, மரியா. அவர் எப்பொழுதெல்லாம் களைப்புற்றிருக்கிறாரோ, அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் சிறப்பான உணவு கொடுத்து ஆறுதல் தேறுதலாயிருந்து பணி வாழ்வில் உடனிருப்பை வெளிப்படுத்தியவர்கள் மார்த்தாவும் மரியாவும். நன்றி சொல்வோம். பல பெண்கள் இயேசுவினுடைய பணி வாழ்வில் தொடர்பு கொண்டிருந்தாலும் மகதலா மரியாவுக்கு சிறப்பான ஒரு இடம் உண்டு. பாவியாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு உயிர்ப்புக்கே ஒரு சாட்சியாக மாற்றுகிறார் ஆண்டவர் இயேசு. நன்றி சொல்வோம். இப்படி விவிலியத்தில் பல பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மகளிர் தினத்தில் இந்த பெண்களை எல்லாம் நினைவு கூறுகிற இவ்வேளையிலும் சிறப்பாக இன்றைய நாளினுடைய இறை வழிபாடு சமாரிய பெண்ணை பற்றி தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. சமாரிய பெண் எப்படி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தால், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றால், அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார், கடவுள் அவருக்கு ஜீவ தண்ணீரை வழங்கினார், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள பேறுபலன் எப்படி அவருக்கு கிடைத்தது, அவர் எப்படி ஒரு நற்செய்தியின் தூதுவராக மாறினார் என்பதை அழகாக சொல்லுகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற இன்றைய இறை வழிபாடு, இந்த உலகத்திற்கு தண்ணீர் அவசியம், உயிர்களுக்கு தண்ணீர் அவசியம். நீரின்றி அமையாது உலகு. ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ வேண்டுமென்றால் தண்ணீர் மிக மிக அவசியம். இன்றைய முதல் வாசகத்தில் அந்த பாலைவனத்தில் தண்ணீரின்றி தவிக்கின்ற மக்கள் மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா இந்த பாலை நிலத்திற்கு அழைத்து வந்தீர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களின் தாகத்தை தீர்க்கிறார். அந்த ஓரேபில் ஒரு பாறையின் மீது கோலினால் அடிக்கிற போது தண்ணீர் பீரிட்டு வருகிறது. மாசா என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. மாசா மெரிபா. அந்த இடத்தில் தாகத்தோடு இருந்தவர்களுடைய தாகத்தை தீர்க்கின்றார் நமது ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தாகத்தை தீர்க்கின்ற இந்த தண்ணீரை இன்று நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? குடி தண்ணீரை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? வீணடிக்கிறோமா? கழிவு நீர்களை கலக்கிறோமா? தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணராமல் பல நேரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். போதுமான மழையை ஆண்டவர் தருகிறார். நீர்வளம் போதுமானதாக நமக்கு இருக்கிறது. நாம் வாழ வேண்டும், நம்மோடு உடனிருக்கின்ற உயிரினங்கள் வாழ வேண்டும், மரம் செடி கொடிகள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் நீர் அவசியம். கடல் நிறைய தண்ணீர் இருந்தாலும் அந்த கடல் தண்ணீரை குடிக்க முடியவில்லை, உப்பு. ஆனால் சுவையான நீர் கிடைக்கிற இந்த பூமியை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. பல நாடுகளில் தண்ணீர் கிடையாது. ஆப்பிரிக்க தேசத்திலே தண்ணீரின்றி மக்கள் வறண்ட நிலையில் வாழ்கிறார்கள், தாகத்தால் தவிக்கிறார்கள். தண்ணீர் எடுப்பதற்கு அவர்கள் பல மைல்கள் தூரம் நடந்து போக வேண்டும். சேறு கலந்த கலங்கி போயிருக்கிற தண்ணீரை குடித்து உயிர் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால்
நல்ல தண்ணீரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த தண்ணீரை முறையாக பயன்படுத்துகிறோமா? சரியாக பயன்படுத்துகிறோமா? தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் வாழ்வு தருகிற தண்ணீரை பற்றி பேசுகிறது, ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறது. இந்த வாழ்வு தருகிற தண்ணீர் என்ன என்பதை அழகாக நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சமாரியா பகுதிக்குள் செல்லுகிறார். அந்த சமாரியா பகுதியினுடைய பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், சமூக சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், 2 அரசர்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 24 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். யார் இந்த சமாரியர்கள்? அசீரியர்களோடு போர் தொடுக்கும் போது யூதர்கள் சில பேர் அசீரியர்களோடு கூடி வாழ்ந்தார்கள். அப்படி கூடி வாழ்ந்த அந்த நெருக்கத்தினால் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த சமாரியர்கள் என்று அறியப்படுகிறார். இதுதான் அந்த சமாரிய மக்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை. ஆனால் இந்த யூதர்கள் இந்த சமாரியர்களை ஒதுக்கி வைத்தார்கள், புறம் தள்ளி வைத்தார்கள், தீட்டுப்பட்டவர்களாக அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியர்களே, ஆண்டவர் இயேசு இந்த சமாரியர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தருவதை பார்க்கிறோம். அந்த பெண் தெளிவாக சொல்லுகிறார், நீயோ ஒரு யூதர், நானோ ஒரு சமாரியர். சமாரியர் யூதர்களோடு பழகுவதில்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிளவு இருக்கிறது, வேற்றுமை இருக்கிறது. இந்த சமூகத்தினால் நாம் பிரிந்திருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அந்த சமாரிய பெண். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பிளவை உடைக்கிறார், அந்த வேற்றுமையை உடைக்கிறார். சமாரிய பெண்ணோடு உறவாடுவதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சமாரியர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தருவதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார். நல்ல சமாரியனுடைய ஓமை லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். யார் அந்த சமாரியன்? ஒரு ஏழைக்கு, ஒரு காயப்பட்டவனுக்கு, ஒரு வலியினால் துடித்துக் கொண்டிருந்தவனுக்கு இரக்கம் காட்டியவன், அன்பால் நேசித்தவன் சமாரியன் என்று சொல்லி சமாரியருக்கு முக்கியத்துவம் தருகிறார் ஆண்டவர் இயேசு. 10 தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். 10 தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். இயேசுவிடத்திலே இரக்கத்தை நாடி, மன்னிப்பை நாடி, சுகம் பெறுவதற்காக ஓடி வருகிறார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் சுகப்படுத்துகிறார். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொல்லியவன் ஒரு சமாரியன் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. சமாரியர்களை மேன்மைப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது இயேசு சமாரியர்களிடம் செல்லுகிறார். தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்காக, பணியை அந்த மக்களுக்கு செய்வதற்காக இயேசு சமாரிய மக்களிடத்திலே செல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால், சீடர்களை அந்த சமாரிய பகுதிக்கு அனுப்புவதையும் பார்க்கிறோம். இப்படியாக சமாரியா என்கிற பகுதியும் சமாரியா மக்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக விவிலியத்தில் காணப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்புலங்கள். இந்த பின்புலத்தோடு நற்செய்திக்குள் நாம் நுழைவோம். சில முக்கியமான தகவல்களை சொல்லி இன்றைய நாளினுடைய மறைவுரையை நான் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். 1, இயேசு சமூக கலாச்சார விதிகளை மீறி ஒரு சமாரிய பெண்ணுடன் உரையாடுகிறார். ஏற்றத்தாழ்வுகளை அவர் களைகின்றார், பாகுபாடுகளை அவர் களைகின்றார், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாட்டை உடைக்கின்றார், ஏழை பணக்காரன் என்கிற அந்த பாகுபாட்டை உடைக்கின்றார். எல்லோரும் சமம், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற உன்னதத்தை
மனித மாண்பை, மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு. நீங்களும் நானும் எப்படி என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஜாதி, மொழி, மத, இனம் பார்க்கிறவர்களா நாம்? அப்படி இல்லை என்றால் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நேசித்து இந்த மானுடத்தை புனிதமாக போற்றி வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, வாழ்வு தருகின்ற தண்ணீர். இந்த வாழ்வு தருகின்ற தண்ணீர் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை உறுதி செய்கிறது. இந்த ஆன்மீக வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை தருகிறது. சமாரிய பெண் ஆண்டவரிடத்தில் வந்து உறவாடுகிறார். அவர் பேசுகிற போது ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடும். அந்த உரையாடலில் தான் ஒரு திறந்த மனம் வெளிப்படுகிறது. சமாரிய பெண் தன்னை யார் என்பதை ஆண்டவருக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறார். நண்பகல் வேளையில் யாரும் தண்ணீர் மொள்ள வராத ஒரு நிலையிலே சமாரிய பெண் அந்த இடத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தனிமை, வெறுமை இருந்தது. அந்த பெண்ணுக்கு ஏமாற்றம் இருந்தது, அச்சமும் கலக்கமும் பயமும் அவரிடத்தில் இருந்தது. இந்த சமூகம் தன்னை பற்றி என்ன சொல்லிவிடும்? இந்த சமூகம் என்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறது? என்னை பற்றி எப்படியெல்லாம் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற அச்சமும் கலக்கமும் இருந்ததால் தண்ணீர் மொள்ளுகின்ற வழக்கமான நேரத்தை விட இந்த பெண் யாரும் வராத அந்த நேரத்தில் தண்ணீர் மொள்ள வருகிறார். அப்படிப்பட்ட அந்த சந்திப்பு தான் இயேசுவுடனான சந்திப்பு. இயேசுவை சந்திக்கிற போது தன் மனதை திறக்கிறார். தான் யார் என்பதை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். தன் குறைகளை, தன் பாவங்களை, தன்னுடைய தீய வாழ்க்கையை எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். சகோதரனே, சகோதரியே, சமாரிய பெண்ணிடத்திலிருந்து இந்த நற்பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. நற்கருணையில் ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திக்கிறோம். திறந்த மனதவராய் நாம் இருக்கிறோமா? இயேசுவிடத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் பேசுகின்றோமா? எதையும் மறைக்காமல் முழுமையாக நம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சமாரிய பெண்ணை போல இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள் சமாரிய பெண். அதன் வழியாக அவர் பெற்றுக்கொள்வது என்ன என்றால் வாழ்வு தருகிற தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார். தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போதுதான் அவருக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது, நிலை வாழ்வு உரிமையாக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதுதான், நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் கையளிக்கும் போதுதான் நமக்கும் அந்த நிலையான பேரின்பம் கிடைக்கிறது. இயேசு அந்த பெண்ணினுடைய கடந்த காலத்தை முழுமையாக அறிந்திருந்தவராக இருக்கிறார். அந்த பெண் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இயேசுவுக்கு அந்த பெண் யார் என்பது முழுமையாக தெரியும். உன்னை பற்றி, உன் செயல்களை பற்றி, உன் செயல் திட்டங்களை பற்றி ஆண்டவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். அதனால் நாம் அவரிடத்தில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் எல்லோரையும் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்கிறார். திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் பாதாளத்திலே உங்களுடைய படுக்கை அமைத்துக் கொண்டாலும், வானுயர ஏறி சென்றாலும் நான் அங்கேயே இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். உள்ளத்தின் உணர்வுகளை ஆய்ந்து அறிந்திருக்கிறவராய் கடவுள் இருக்கிறார். எனவே இயேசுவுக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்கிற அந்த பெண் உண்மையான மெஸ்ஸியா யார், மீட்பர் யார் என்பதை சரியாக கணந்து கொள்ளுகிறார். அவ்வளவு நேரம் ஒரு மனிதரிடத்தில் உறவாடுவதாய், யாரோ ஒரு இறைவாக்கினரிடத்தில் உறவாடி கொண்டிருப்பதாய் நினைக்கிறாள். நேரம் ஆக ஆக ஒரு மனிதர் இறைவாக்கினராக மாறுகிறார், ஒரு இறைவாக்கினர் புனிதராக மாறுகிறார், ஒரு புனிதர் மெஸ்ஸியாவாக மாறுகிறார், ஒரு மெஸ்ஸியா மீட்பர் என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறார் இந்த சமாரிய பெண். இதன் வழியாக
நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நாமும் இயேசுவை மெஸ்ஸியாவாக மீட்பராக கண்டுகொண்டால் நம்முடைய வழிபாடு என்பது ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக மாறும். இதையே இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை அவர் எடுத்து காட்டியுள்ளார். முழுமையான வெளிப்பாடு. ஆம் சகோதர சகோதரிகளே, இறுதியாக அந்த பெண் ஒரு சாட்சியாக மாறுவதை பார்க்கிறோம். இயேசுவை மெஸ்ஸியாவாக மீட்பராக கண்டுகொண்ட அந்த பெண் விரைவாக ஓடிச் சென்று தான் பெற்ற அந்த இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். ஊரில் உள்ள எல்லா மக்களிடத்திலும் சொல்லி அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருவது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கிறோம், நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொண்டு சுகம் பெறுகிறோம், குணமாகிறோம், ஒரு சாட்சியாக மாறுகிறோம். நம் வேலை என்ன? நம் பணி என்ன? நம்முடைய நற்செய்தி தூது பணி என்ன? நாம் சென்று இன்னும் இயேசுவை பற்றி அறியாத பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி பிற இனத்தவரையும் இயேசுவை பற்றி அறியாத மக்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சமாரிய பெண் அந்த கடமையை செய்கிறார். தான் பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்டுகிறார். யார் மெஸ்ஸியா என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அங்கு வந்தார்கள், இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. அவங்க சொல்றாங்க, உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். உண்மையிலேயே உலகின் மீட்பர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். இதுதான் சாட்சிய வாழ்வு. இந்த வாழ்வு வாழ இன்றைய நாளினுடைய நற்செய்தி முக்கியத்துவம் பெறுகின்ற சமாரிய பெண் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறார். உணர்வோம், சாட்சியாய் வாழ்வோம், நற்செய்தியின் தூதுவர்களாய் தொடர்ந்து பணியாற்றுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இடத்தில் முழுமையாக நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் சிறப்பாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமாக. நம் திருச்சபைக்காக ஜெபிப்போம். திரு அவையின் தலைவர்
திருத்தந்தை லியோ, மறைமாவட்டத்தின் ஆயர்கள், கருதினால்மார்கள், துறவிமார்கள், இறை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக, நன்மைகளால் நிரப்பும்படியாக, அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து இன்னும் இறை ஆட்சியை ஆர்வத்துடன் எடுத்துரைக்கக்கூடிய வல்லமையான கருவியாய் அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்காக ஜெபிப்போம். அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர், பதற்றம் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிம்மதியற்ற நிலை நீடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் பதற்றம் அதிகரிக்க அச்சமும் கலக்கமும் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அமைதி நிலவவும் சமாதானம் உண்டாகவும் சிறப்பாக நாம் இந்த நாடுகளுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பம் கடவுளுடைய அன்பில், இரக்கத்தில், மகிழ்ச்சியில் வாழ்கிற குடும்பமாய், பொருளாதார தேவைகளை பெற்று வாழ்கிற குடும்பமாய், ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ்கிற குடும்பமாய் இருக்க ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்திற்கு எதிராக வருகின்ற எந்த தடைகளும், பிரச்சனைகளும், தீங்குகளும், பொல்லாப்புகளும் நம்மை அணுகாமல் இறைவன் நம்மை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல இறை ஞானமும் ஞாபகத்திறனும் பெற்று தேர்விலே முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய திறனை ஆண்டவர் அவர்களுக்கு தரும்படியாக, உடல் உள்ள சுகமும் நல்ல மதிப்பெண்களும் தேர்வில் வெற்றியும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் துணை புரியும்படியாக மன்றாடுவோம். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். உடல் உள்ள சுகம் பெற வேண்டும், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக மீண்டும் உடல் உள்ள சுகம் தேறி வீடு திரும்ப சிறப்பாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த போர்களினால் பயணங்கள் பாதிக்கப்பட்டு இங்கும் அங்குமாக மக்கள் அலகழிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். இயல்பு நிலைக்கு திரும்பி மக்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணமாய் அமையும்படியாக மன்றாடுவோம். முதியவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுளே அவர்களின் ஆறுதல் தேறுதலாக இருக்கவும், ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தும்படியாகவும் மன்றாடுவோம். திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் உண்டாக, வேலை வாய்ப்புகள் பெருக, இன்னும் பிற தேவைகளுக்காக சிறப்பாக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே உள்ளத்திலே
வாழ்வதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியை நாம் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தருளினார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சமாரிய பெண் தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தினார். ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னை யார் என்பதை ஆண்டவருக்கு எடுத்துச் சொன்னார். ஆண்டவரும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு நிலை வாழ்வில் உரிமை பெறக்கூடிய ஜீவ தண்ணீரை கொடுத்தார். நாமும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு பெறப் போகிறோம். நம்மை முழுமையாய் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்திலுள்ள நான் தகுதியற்றவன், ஆன வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நான் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் நிலைவாழ்வு அடைய அவருக்குள் பொங்கும் நீரூற்று எழும் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜீவ தண்ணீரை பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாகம் தீந்து மோட்ச கொள்ளுவிக்க வல்லரே. கேட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே. மாட்டிலா கருணை மேல் வைத்திரங்கும் இயேசுவே. துஷ்டயூதர் துணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாயடித்த போது காய்ந்த செந்நீரின் துணை கேட்டு போனோ பாவியானோ
கிருபை செய்நாதனே மாட்டிலா கருணை மேல் வைத்திரங்கும் இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.